அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான உத்தரவு மாஸ்கோவிலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தும்படி அதில் ஒரு அந்த 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 ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு ஆஃபீஸர். இன்றைக்கு நாங்கள் படுக்கைக்கு போகிறோம், நாளைக்கு மார்னிங் எழும்புற போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம், நாங்கள் வித்ட்ரா பண்ணுகின்றோம், நாங்கள் இதை முடிச்சிட்டோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுவாராக இருந்தால் இவ்வளவு விரைவாக இந்த யுத்த பிரச்சனைக்குள்ள இலங்கை வரும் என்று நான் எதிர்பார்க்க இல்லை. இப்போ திடீரென்று பார்த்தா இலங்கை இது முக்கியமான பிரச்சனையாக மாற்றமடைந்து இருக்கின்றது. அமெரிக்காவில் செய்தி என்று பார்த்தால் இலங்கையினுடைய பேர் பல தடைகள் அடிபடுறதை நீங்கள் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பிராந்தியத்தில் ஈரான் தனியான ஒரு நாடில் அவர்களுக்கு ப்ராக்சிஸ், அவர்களுக்கு ஆதரவாளர்கள் காணப்படுகின்ற, உதாரணமாக யெமென்ல ஹூத்திஸ் என்கின்ற குரூப் காணப்படுகின்றது. அவர்கள் ஹோமுஸ் ஸ்ட்ரெய்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக கிட்ட இருக்கின்ற தென்னாசிய பிராந்தியத்தில் இந்து சமுத்திரத்தில் பெரிய ஒரு இராணுவ தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியாவுக்கு தெரியாமல் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அதே இந்தியாவுடைய இராணுவத்தினுடையும் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. இப்போ அந்த யுத்தத்தையும் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு இயலுமை அதுக்கு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கான ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய விருப்பம் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் செய்வதற்கு எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே ஒரு பலவீனமான நிறுவனமாகத்தான் இருந்தது. ட்ரம்புக்கு கீழே அது இன்னும் பலவீனமாக மாற்றமடைந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு நடக்காதுன்னு நிச்சயமாக கூற முடியாது. ஏன்னு சொன்னால் திரைக்கு பின்னால் ட்ரம்புக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையில இவையெல்லாம் மிகப்பெரிய பணக்கார நாடுகளாகும். எல்லா கப்பல்களும் நிப்பாட்டப்பட்டு விட்டன. பட் சீன கப்பல்களும் ரஷ்ய கப்பல்களும் விடவும் சொல்லலாம். ஏன்னா அது இன்னொரு பரிமாணம் இருக்கும். இந்த யுத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இராணுவ ரீதியான உதவி ஈரானுக்கு இந்த 2 நாடுகளிடமிருந்து தேவைப்படும். அது அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். நடுநிலையாகவும் இதில் பெருசாக அக்கறை இல்லாமல் சமாதானமாக எல்லாம் செயல்படுங்கள்னு சொல்லி அறிக்கையை விட்டுட்டு சும்மா இருக்க இல்லாது. நீங்கள் அது இலங்கை அரசாங்கம் பாரதூரமான ஒரு சங்கடத்துக்கு இப்போ உள்ளாக்கி இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இன்னும் உள்ளாக்கும். இப்போ உள்ளூர் ரீதியாக அதுக்கு எதிராக விமர்சனங்கள் வருவதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு குழு இருக்கின்ற அதான் ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற குவைத், அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள். அவர்கள் இந்த யுத்தம் உக்கிரம் அடைவது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்க போகிறதில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். ஒன்று அவர்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கீதப்பொன்கலன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உலகளவிலே ஒரு பெரும் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒட்டுமொத்த உலகையும் பரவிக்கொண்டிருக்கின்றது. உலகம் பொது முடக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஈரான் போரும் இஸ்ரேல் அதே போன்ற அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலைப்பாடுகளும் உலக ஒழுங்கினுடைய எதிர்கால நிலைப்பாடுகளும் எப்படி இருக்க போகின்றது? ஒரு துறைசார் பேராசிரியராக நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த யுத்தம் ஒரு அளவுக்கு எதிர்பார்க்கப்படாத யுத்தம் அல்ல. சில மட்டங்களில் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஏனெனில் இஸ்ரேல் மிக நீண்ட காலமாகவே ஈரானுக்கு எதிரான ஒரு இராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும், அந்த நாட்டை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தது. ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிரான மிக பிரதானமான சவாலாக இப்பொழுது இருக்கின்ற நாடு ஈரான் என்று கூற வேண்டும். ஏனைய நாடுகள் ஓரளவுக்கு மேற்கு தேசத்தை சார்ந்த நாடுகளாக மாறி இருக்கின்றன. சில ஈராக் போன்ற நாடுகள் பலவீனமானவையாக மாறி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈரான் மிக பாரதூரமான ஒரு அச்சுறுத்தலாக இருந்து அதன் காரணமாக ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை குறிப்பாக நெட்டன்யாஹு மிக நீண்ட காலமாக கொண்டிருந்தார். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அமெரிக்க அரசாங்கங்கள் அதுக்கு இலகுவாக இணங்கி இருக்கவில்லை என்று அது பல சிக்கல்கள் காணப்பட்டிருந்தன. ஒன்று, அது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கும். அதுக்கு புறம்பாக உள்ளூர் ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் மனித உரிமை பிரச்சனைகள் பலவற்றை ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். அதற்கு அடுத்ததாக யுத்தம் ஏற்பட தொடங்கியதற்கு பிறகு அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருப்பதன் காரணமாக இதற்கு முன்னால் இருந்த
அரசாங்கங்கள் இதனை பெருசாக ஆதரித்திருக்கவில்லை. இந்த இஸ்ரேலுடைய இந்த விருப்பத்தை பெருசாக ஆதரித்திருக்கவில்லை. ஆனால் ட்ரம்ப்க்கும் இப்போது இஸ்ரேலில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இடையில பெரிய ஒரு நட்பு காணப்படுகின்றது. ஏன்னா 2 பேருக்குமே இந்த மிலிட்டரி மைண்ட் செட் ஒன்று காணப்படுகின்றது, இந்த இராணுவ சிந்தனை ஒன்று காணப்படுகின்றது. அதன் காரணமாக இஸ்ரேல் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்தை இந்த விடயத்துக்கு, இந்த ப்ராஜெக்டுக்கு அக்ரி பண்ணுறதுக்கு அவர்கள் வெற்றிகரமாக அதனை செய்திருக்கிறார்கள். அது ஒன்று. அதன் காரணமாக இந்த பிரச்சனையுடைய முக்கியமான பிரச்சனையாக நான் பார்ப்பது இஸ்ரேலை தான் நான் பார்க்கணும். இஸ்ரேலுடைய உந்துதல் காரணமாக தான் இது இப்போது இடம்பெற்றதுலாம் பார்க்கணும். அதுக்கப்புறமாக ட்ரம்ப் என்று பார்க்கின்ற போது, அமெரிக்க அரசாங்கம் என்று பார்க்கின்ற போது, ட்ரம்ப்புமே ஒரு இராணுவ மனநிலை கொண்டு வருவதன் காரணமாக ஒரு ஸ்ட்ராங் மேன் இமேஜ் அவர் கிரியேட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றார், முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக இப்போ இந்த 2வது தடவையாக அவர் பதவிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே இதுதான் அவர் மேற்கொண்ட பிரதானமான இராணுவ நடவடிக்கை என்று கூற முடியாது. ஈரானுக்கு எதிராகவும் கூட இதற்கு முதல் கடந்த ஆண்டு ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, ஜூனில் என்று நினைக்கின்றேன். ஆக இந்த விடயங்கள் இதற்கு பின்னணியில் இருந்தன, ஏன் இந்த யுத்தம் ஏற்பட்டன என்று சொல்லி. இப்போ ஒரு வாரம், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போகிறது. கடந்த சனிக்கிழமை தாக்குதல் இடம்பெற்றது, ஒரு வாரமாக போகிறது. அப்போ பார்க்கின்ற போது இது ஒரு நாட்டுக்குள்ளேயோ ஒரு பிராந்தியத்துக்குள்ளேயோ கொன்ஃபைன் பண்ணப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடாக தெரியவில்லை. முழு உலகத்துக்கும் இதனுடைய தாக்குதல்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. அசர்பைஜான், பிறகு மத்திய கிழக்கில் இருக்கின்ற GCC நாடுகள் சொல்லப்படுகின்ற நாடுகள் பலவற்றுக்கு எதிரான தாக்குதல்கள். அதுக்கு பிறகு சைப்ரஸிலும் கூட ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற. ஆகவே பல இடங்களில் இந்த தாக்குதலுடைய தென் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஈரானுடைய கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது பெரிய அளவுக்கு பறந்து விட்டதாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த ரெண்டு பேரலான ப்ரோசஸ் இடம்பெறுகின்ற. ஒன்று பிராந்திய ரீதியாக ஸ்பேஸ் அளவில் இது பறந்த ஒரு யுத்தமாக இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது ஒரு வாரத்துக்கு பிறகு. 2வது அது எஸ்கலேட் ஆகிக்கொண்டு போகின்றது. இன்னும் அது மென்மையடைய தொடங்கவில்லை, மாறாக உக்கிரமடைந்து செல்கின்ற போக்கு தான் காணப்படுகிறது. எங்கே போய் நிற்கும் என்றது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அது முழு உலகத்துக்குமே அச்சுறுத்தலான ஒரு விடயமாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த காலப்பகுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த அந்நாட்டு செனட் சபை தவறியுள்ளது. ஆதரவாக 47 வாக்குகளும் எதிராக 58 வாக்குகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த போக்கு டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளுக்கு ஒரு உந்துதலாக அமையுமா அல்லது தடையாக அமையுமா அல்லது அவரை அச்சத்துக்குள்ளாக்குமா? இப்போ டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் பின்னணி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 2 பலங்கள் காணப்படும். ஒன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, மரபு ரீதியான ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கட்சி. அதுக்கு புறம்பாக இந்த மேகான்னு சொல்லப்படுகின்ற மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் சொல்லப்படுகிற இந்த மூவ்மெண்ட், அதில் இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள். அந்த ரெண்டு தான் அவருடைய அரசியல் பலம் என்று கூற வேண்டும். அப்போ காங்கிரஸில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் இப்போ அதனை 2 சபையிலையும், செனட் சபையிலையும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பொது சபையிலையும் பெரும்பான்மையாக இருக்கின்றார். அதாவது அவர் அந்த கட்சியினுடைய விருப்பம் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்வது மிகவும் கடினமானது என்று கூற வேண்டும். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த ஓ பவர்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த ரெசல்யூஷன் தோல்வி அடைந்திருக்கின்ற. என்றால் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவருக்கு எதிராக செயல்படுவதற்கு இன்னும் தயாராக இல்லை என்பதன் காரணமாக. ஆகவே சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்துகின்ற இயலுமை அமெரிக்காவில் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இது இந்த வருடம் நவம்பர் மாதம் வரை தொடர்ச்சி அடையும். அடுத்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்ற போது 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லப்படுகின்ற இடைத்தேர்தல் இடம்பெறுகின்ற வரை இந்த நிலை நீடிக்கும். அதுக்கு பிறகு நவம்பருக்கு பிறகு ஜனநாயக கட்சி இந்த 2 சபைகளிலும் அல்லது ஒரு சபையிலாவது தன்னுடைய பெரும்பான்மை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், ஏன்னா அந்த விதமான ஒரு போக்கு காணப்படுவதாக கூறப்படுகிறது. சொன்னால் இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக இடம்பெற்ற இடைத்தேர்தல்கள் பலவற்றிலுமே ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் தான் பெருமளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார். ஆகவே இந்த அரசியல் அலை என்பது ஜனநாயக கட்சிக்கு சார்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அதன் காரணமாக இடைத்தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி ஜனநாயக கட்சி வெற்றி அடையுமாக இருந்தால் அதுக்கு பிறகு
இவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு சில விதமான அடிப்படைகள் ஏற்படும் என்று நினைக்கிறேன். இப்போது இருக்கின்ற நிலையில் அவரை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு செயல் திட்டமும் அல்லது எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அமெரிக்காவில் காணப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உலகளவில் சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற நிலையிலும் எந்த ஒரு நாட்டு தலைவர்களும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. எல்லோரும் பக்கம் சாய்ந்திருக்கின்றார்கள். ஈரான் மட்டும் தனியான ஒரு பக்கத்திலே தனியாக ஈரானோடு, ரஷ்யா, சீனா, அதே போன்று வடகொரியா போன்ற நாடுகளோடு துணையோடு ஈரானுடைய பயணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பையும் கட்டுப்படுத்த முடியாது, உலகம் வேறு ஒரு போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் சமாதானத்தை ஏற்படுத்த போவது யார்? அல்லது சமாதானம் இல்லாமல் இந்த உலகம் பயணிக்கப் போகின்றது. இப்ப இந்த யுத்தத்துல எல்லாரும் புதிதாக ஈடுபட்டிருப்பதன் காரணமாக, புதிதாக இந்த யுத்தம் ஆரம்பிப்பதன் காரணம் எல்லாருடைய நம்பிக்கை மட்டமும் அதிகமாக காணப்படுகின்றது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கு இந்த யுத்தத்தை தாங்கள் வெற்றிகரமாக முடிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. அதே போல நீங்கள் ஈரானுடைய அரசியல் தலைவர்களுடைய உரைகளையும் கூற்றுகளையும் பார்ப்பது அவருடைய நம்பிக்கை மட்டமும் அதிகமாக காணப்படுகின்றது. இஸ்ரேலிலும் இந்த நம்பிக்கை மட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை மட்டம் அதிகமாக இருக்கும் வரை இந்த யுத்தம் தனிவடைவதற்கான சாத்தியம் பெருமளவுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஒரு காலத்துக்கு பிறகு இது நீண்ட காலம் எழுந்து இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு பிறகு தங்களுடைய இராணுவ பலவீனங்கள் வெளிவர ஆரம்பிக்கின்ற போது இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நாடுகள் இதை டீஎஸ்கலேட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். அப்பொழுது பேச்சுவார்த்தைகள் போன்றவை இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கும். இப்பொழுது இது நீண்ட காலத்தில் இடம்பெறும் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருப்பதே கூட ஈரானுக்கான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும். ஈரான் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் கருத்தை கேட்டு எடுத்த முடிவாக அல்லது எடுக்காத முடிவாக இருந்தாலும் கூட ஈரான் விடயத்தில் அமெரிக்காவின் அணுகுமுறை என்பது ராஜதந்திர ரீதியாக சரியானதொன்றாக பார்க்கப்படுகிறதா அல்லது இந்த அணுகுமுறை என்பது அரசியல் ரீதியாக எப்படி எதிரொலிக்கின்றது? இப்போ இதில் இருக்கிற பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அதனுடைய அணு ஆயுத உற்பத்தி செயல் திட்டம் பற்றிய பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பின்னணியில தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக சர்வதேச ரீதியாக, குறிப்பாக சர்வதேச ரீதியாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அழுத்தம் காணப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று கொண்டிருந்தது. அதுக்கு புறம்பாக அமெரிக்கா மீது ஈரான் உடனடியாக தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு இயலுமை அல்லது ஒரு சாத்தியம் இருந்ததாக யாரும் கருதவில்லை. அதன் காரணமாக பல்வேறு மட்டத்திலும் அமெரிக்கா சர்வதேச மரபுகளுக்கும் சட்டத்துக்கும் எதிராக நடந்து கொண்டதாகத்தான் கருதப்படுகின்றது. இப்போ இதுக்கு முதல் நான் உட்பட ஈரானுடைய அரசாங்கத்தை ஒரு பயங்கரவாத அரசாங்கமாகத்தான் நாங்கள் கருதி இருந்தோம். என்று சொன்னால் ஒரு வன்முறை ஊடாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம், அதுக்கு பிறகு இப்போ 35-40 ஆண்டுகளாக தேர்தல் இல்லாமல் மக்களை அடக்குமுறைக்குள்ள வச்சிருக்கின்ற ஒரு நாடு என்ற வகையிலும் சொந்த மக்களுக்கு எதிராகவே வன்முறையை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த ஒரு நாடு என்ற வகையிலும் ஒரு பயங்கரவாத ஒரு நாடாகத்தான் பெருமட்டங்கள் அது பார்க்கப்பட்டு வந்திருந்தது. இப்போ முதலாவதாக எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானை தாக்கியிருப்பது சர்வதேச மட்டத்தில் ஈரானுக்கான ஆதரவு அல்லது ஆதரவுன்னு சொல்றது சிம்பத்தி ஓரளவுக்கு அதிகரித்திருக்கின்றதுதான் என்றுதான் கூற வேண்டும். சொன்னால் அவர்கள் தான் விக்டிமாக பார்க்கப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இது 3ஆம் உலக நாடுகள் பெருமளவுக்கு இப்படிதான் காணப்படுகின்றது. ஐரோப்பியாவில் அப்படி பெருமளவுக்கு இல்லாவிட்டையும் ஒரு சின்ன ஒரு மட்டத்தில் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியாக ஸ்பெயின் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று கூறியிருக்கின்றார். அது போன்ற அபிப்பிராயங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மீதான தாக்கம் அதிகரிக்கின்ற போது விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கும். அமெரிக்காவுடைய பழைய நண்பர்கள், உதாரணமாக பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரிகின்றது. அதுக்கப்புறமாக ஈரான் இந்த யுத்தத்தில் தனியாக நிற்கின்றது என்று நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. அவர்களுக்கு நண்பர்கள் காணப்படுகின்றார். குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் கருதப்பட வேண்டும் என நான் நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கே கூட இந்த யுத்தம் உடனடியாக
முடிந்து விடக்கூடாது. இப்போ நான் சொன்ன 2 நாடுகளுக்கு இந்த யுத்தம் உடனடியாக முடியாமல் இருப்பது வெற்றிகரமாக அமையலாம். ஒன்று ஈரான் என்ற இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற போது அமெரிக்கா நினைத்தது மிக விரைவாக இதை தாக்கி அழித்து விடலாம், ஏன்னா ஈரான் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்று தான் நினைச்சிருந்தார்கள். ஆனால் இது இப்போ அப்படி இடம்பெறவில்லை. இப்போ ஒரு வாரமாகிவிட்டது, அது ஒரு மாதமாகலாம், ஒரு வருடம் கூட ஆகலாம். ஏனென்று சொன்னால் ஈரான் இதுக்கு முதல் நீண்ட யுத்தங்களை செய்து பழக்கப்பட்ட ஒரு நாடாகும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரான் ஈராக் யுத்தம் இடம்பெற்ற போது 8 ஆண்டுகள் அந்த யுத்தம் இடம்பெற்றது. ஆகவே இதற்கு முதல் நீண்ட யுத்தத்தை செய்து பழக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈரான். அதன் காரணமாக இந்த யுத்தத்தையும் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு இயலுமை அதுக்கு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கான ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஈரான் இதனை நீண்ட காலத்துக்கு இழுத்துச் செல்வது ஈரானுக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் ரஷ்யாவுக்குமே அந்த விருப்பம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்கா அமைதியாகவும் ஒரு யுத்தம் இல்லாமல் இருக்கிற பின்னணியிலும் அவர்கள் யுக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அதிகமாக காணப்படும். டொனால்ட் ட்ரம்புக்கு கீழேயோ அல்லது வேறொரு தலைவருக்கு கீழேயோ, ஜனாதிபதி கீழேயோ யுக்ரைனுக்கு அவர் உதவி செய்யலாம். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் யுத்தத்தில் இருக்குமாக இருந்தால் நிதி ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் அந்த உதவிகள் செய்யப்படுகின்றது குறைவடையும். ஏன்னு சொன்னால் நிதியும் ஆயுதமும் ஈரான் யுத்தத்தில் செலவழிக்கிறதுக்கு தான் அவர்களுக்கு அவசியம் இருக்கும். அதன் காரணமாக தன்னுடைய யுத்தத்தை வெற்றி பெறுவதற்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நீண்ட காலம் இருப்பதை ரஷ்யாவும் விரும்பும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த பக்கத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற 2 பிரதானமான நாடுகள் இது நீண்ட யுத்தமாக இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். அது அப்படி இடம்பெறமாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு வெற்றியாக கருதப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை, ஐக்கிய நாடுகள் தலைமையகம், மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் இந்த காலப்பகுதியில் விடுமுறையில் சென்று விட்டார்களா அல்லது அலுவலகங்கள் மூடப்பட்டு விட்டன? இப்போ இதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு ஹிப்போக்ரசி என்னன்னு சொன்னால், இப்போ குறிப்பாக அமெரிக்காவை விடுங்களேன். என்றால் அமெரிக்கா இப்போ வேற ஒரு கட்டமைப்பு கீழே இருக்கின்ற ஒரு நாடு. அது இதுவரை காலமும் ஜனநாயகம், சர்வதேச சட்டம், சர்வதேச அமைதி என்பது போன்ற விடயங்களில் அமெரிக்காவுக்கு இருந்த விருப்பம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பிறகு மாற்றமடைந்திருக்கின்றது. அது எதற்கும் அவர்கள் ஆதரவாக இருப்பதாக தெரியவில்லை. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, பாதுகாப்பு செயலாளரே சொல்லியிருக்கின்றார், இந்த சட்டங்கள் விதிகள்லாம் முக்கியமாக இருக்க போதில்லை, நாங்கள் முழு தாக்குதலில் தான் போக போகிறோம். சர்வதேச சட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு இருப்பதாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதன் காரணமாக அது வேறொரு கட்டமைப்பில் ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஐரோப்பாவில் இதுக்கு முதலிருந்து அதே கட்டமைப்பு தான் காணப்படுகின்றது. அப்படி இருக்கத்தக்கது பின்னணியில் இந்த செயல்பாடு பற்றி ஐரோப்பாவில் இருந்து பெரியோர் எதிர்ப்பாளை அல்லது விமர்சனமோ தோன்றவில்லை. இப்போ உதாரணமாக நான் சொன்னேன் சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று கூறலாம். அதுக்கு பிறகு பொதுமக்கள் பெரிய அளவு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று மனித உரிமை ஆர்கனைசேஷன்ஸ் பாடிஸே அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஈரானுடைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட ப்ரொபகண்டான்னு சொல்ல முடியாது. என்று சொன்னால் மனித உரிமைகள் நிறுவனங்களே இதனை செய்திருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது பொதுமக்கள் கொல்லப்படுகின்றது பாரதூரமான ஒரு ஹியூமானிடேரியன் கிரைசிஸாகவும் இன்டர்நேஷனல் லா கிரைசிஸாகவும் பார்க்கப்பட வேண்டும். இப்போ இதே விதமான ஒரு செயல்பாடு 3ஆம் உலக நாடுகளில் இடம்பெற்றிருந்ததுன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் இப்போ வரிந்து காட்டுக்கொண்டு வந்து சர்வதேச சட்டம், சமாதானம், ஜனநாயகம் என்பது பற்றி நிறைய போதிச்சிருப்பார்கள். இலங்கையில யுத்தம் நடைபெறுகின்ற போது நிறைய போதிச்சிருந்தார்கள். ஆனால் இப்போ ஒருத்தரும் ஒன்றும் கதைக்கிற மாதிரி, அதான் அவருடைய ஹிப்போக்ரசி. ஸோ 3ஆம் உலக நாடுகள் ஐரோப்பாவோட டீல் பண்ணுகின்ற போது இந்த விடயத்தை மனதில் வச்சுக்கொண்டு தான் டீல் பண்ண வேண்டும் எதிர்காலத்தில். அது ஐரோப்பாவுடைய சர்வதேச நிலைப்பாட்டை பலவீனப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஐக்கிய நாடுகள் சபை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய விருப்பம் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் செய்வதற்கு எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே நான் இதற்கு முன்னர் சொன்ன மாதிரி ஏற்கனவே பலவீனமான நிறுவனமாகத்தான் இருந்தது. ட்ரம்புக்கு கீழே அது இன்னும் பலவீனமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு இப்போது இருக்கின்ற நிலையில் விருப்பம் இருந்தாலும் கூட செய்யக்கூடிய எதுவும் பாரதூரமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அதுக்கப்புறமாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனை உடனடியாக தலையிட்டு உடனடியாக இதை நிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியம் அவர்களுக்கு இல்லை. என்னன்னு சொன்னால் இதில் முக்கியமாக பிராந்திய கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நாடு இந்த நாடுகள் 2 நாடுகளுக்கும் ஆதரவாக தான் இருக்கின்றது. ஈரான் சொல்லிக்கிறது ஹோமோஸ் ஸ்டேட்டில்
எல்லா கப்பல்களும் நிப்பாட்டப்பட்டு விட்டன. பட் சீன கப்பல்களும் ரஷ்ய கப்பல்களும் விடணும் சொல்லலாம். ஏன்னா அதில் இன்னொரு பரிமாணம் இருக்கும். இப்போ இந்த யுத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இராணுவ ரீதியான உதவி ஈரானுக்கு இந்த 2 நாடுகளிடமிருந்து தேவைப்படும். அது அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். இராணுவ தளபாடங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். ஆகவே அவர்களுடைய கப்பல் வந்து செல்வது முக்கியமானதாக இருக்கும். அதன் காரணமாக இந்த எண்ணெய்க்காக மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ தளபாடங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றதற்கான ஒரு ஊடகமாகவும் அது இருக்கும் என்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே நான் சொல்ல வர்றேன் என்று சொன்னால், இப்போ ஐக்கிய நாடுகள் மட்டத்தில் அதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டு எல்லாருக்கும் இந்த யுத்தம் நீண்ட காலத்தில் இழுத்து செல்வது தான், நீடித்து இருப்பது தான் ஒரு பயனுடைய ஒரு விடயமாக இருக்கும் என்பதன் காரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பாவுடைய ஹிப்போக்ரசி பெரிதாக தெரிகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை வந்து பலவீனமான ஒரு நிறுவனம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டு மேலும் பலவீனமானதாக மாறிக்கின்ற 3ஆம் உலக நாடுகளிலிருந்து சில குரல்கள் வெளிவருவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். குறிப்பாக ஆப்பிரிக்காவில், ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து. ஆசியாவில் பெருசாக விமர்சனம் நான் இன்னும் பெருசாக பார்க்கல. இந்தியாவும் கூட மறைமுகமாக அமெரிக்காவுக்கு சாதகமாக செயல்படுவது போன்ற ஒரு பிம்பம் தான் தோன்றுகின்றது. அது தொடர்பான இன்ஃபர்மேஷன், உள்ளார்ந்த விடயங்கள் எதிர்காலத்தில் வெளிப்படலாம். நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இன்னும் ஒரு கருத்து முக்கியத்துவம் வருகின்றது. எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும், முடிந்தால் ஈரான் தடுத்து பார்க்கட்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கருத்தை அவர் கூறியதற்கு காரணமாக டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க மற்றும் ஈரானிய கடற்படைகளுக்கிடையே நேரடி மோதல் ஏற்படும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஏற்கனவே பதட்டமான நிலை உள்ள நிலையில் பிராந்தியத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நேரடியாக பாதுகாப்பில் ஈடுபடுவது போரின் போக்கை மேலும் சிக்கலடைய செய்வதோடு மேலும் ஒரு பதட்டம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றார்கள். ஈரானின் சிறு படகுகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து சர்வதேச கடல்வழி போக்குவரத்தை அமெரிக்கா எவ்வாறு நிலைநாட்டப் போகிறது, அல்லது இந்த கடல்வழி போக்குவரத்து என்பது பாதுகாப்பு கொடுத்து செல்லக்கூடிய வகையில் சாத்தியப்படக்கூடியதா, அல்லது இப்போது பல கப்பல்கள் தகர்க்கப்பட்டதாக வெளிவருகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்து ஒரு சரியானதாக பார்க்கிறீர்களா, அல்லது இன்னும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு ஆரம்பமாக பார்க்கிறீர்கள்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோதல், இந்த யுத்தம் வந்து எஸ்கலேட் உக்கிரமடைந்து செல்கின்ற ஒரு போக்கு தான் காணப்படுகின்றது. குறுகிய காலத்தில் இது மேலும் உக்கிரமடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். இவர்கள் இந்த யுத்தத்தை களைப்படைகின்ற போது இது பற்றி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் பிராந்தியத்துக்கு அமெரிக்காவுடைய கப்பல்களை இதுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பினால் அது ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அப்படி பெருமளவுக்கு இடம்பெறலாம். அது வந்து இந்த உக்கிரப்படுத்தலுடைய இன்னொரு ஸ்டேஜாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா ஈரானை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் சில பிராந்தியத்தில் ஈரான் தனியான ஒரு நாடில் அவர்களுக்கு ப்ராக்சிஸ், அவர்களுக்கு ஆதரவாளர்கள் காணப்படுகின்ற, உதாரணமாக யெமனில் ஹூத்திஸ் என்கின்ற குரூப் காணப்படுகின்றது. அவர்கள் வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக கிட்ட இருக்கின்ற ஒரு குழு என்பதன் காரணமாக பிறகு ஹஸ்புல்லா போன்ற குழு காணப்படுகின்றது. ஆகவே அமெரிக்கா அதற்குள்ளே போகின்றது. இந்த அமெரிக்கா மீதான தாக்குதல்களை அதிகரிக்கும். அதுக்கப்புறமாக அமெரிக்காவுடைய இழப்புகளை அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. இப்போ அதை மனதில் வச்சுக்கொண்டு நாங்கள் யோசிக்க வேண்டிய இன்னொரு விடயம், இந்த பிராந்தியத்தில், ஹோர்முஸ் பிராந்தியத்தில் இந்த கடல் சப்ளைஸை உக்கிரப்படுத்துவதற்காக இந்த செயல்பாட்டை யோசிக்கிற போது நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு குழு இருக்கின்ற, அதான் ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற குவைத், அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள். அவர்கள் இந்த யுத்தம் உக்கிரம் அடைவது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்க போகிறதில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். ஏன்னு ஒன்று வந்து அவர்கள் வந்து போக்குவரத்தில் தான் அவர்களுடைய சர்வைவலே தங்கி இருக்கின்றது. அவர்களுக்கு நீர் பெருமளவுக்கு, குடிநீர் பெருமளவுக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் பெருசாக இருக்காது. அதுக்கு பிறகு அவருடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகின்றதாக தான் இருக்கும். மற்றது அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு முக்கியக்காகவே இந்த போக்குவரத்து தடைபடுமாக இருந்தால், இந்த ஹோர்முஸ் இந்த பிராந்தியத்தில் யுத்தம் அதிகரிக்குமாக இருந்தால் இதெல்லாம் பாதிக்கப்படும் என்பதன் காரணமாக அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமாக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த எல்லா நாடுகளும், குவைட்டாக இருக்கட்டும்,
எமிரேட்ஸாக இருக்கட்டும், இந்த ஜிசிசி நாடுகள் எல்லாம் வந்து தங்களுடைய நாட்டை வர்த்தகத்துக்கான மையங்களாகத்தான் இப்போ மாற்றம் அடைந்திருக்கின்றன. துபாயினுடைய பிரதானமான விடயம் வந்து வர்த்தகம் தான். கட்டாருடைய பிரதானமான விடயம் வந்து வர்த்தகம் தான். அவை யுத்தம் அதிகரிக்கின்ற போது வர்த்தகம் நல்லா இடம்பெறாது. வர்த்தகம் வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதன் காரணமாக இந்த எஸ்கலேஷன் வந்து பாதிப்பாக அமையும் இந்த ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற ஒரு நாடு. அதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் இந்த 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 யுத்தத்தை உடனடியாக பரப்ப அதிகரிச்சிருக்கின்றார்கள். அதனுடைய உக்கிரத்தை அதிகரிச்சிருக்கிறார்கள், பரப்பை இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய விருப்பம் என்று பார்த்தீர்கள் சொன்னால் உடனடியாக போகிறது, 2 நாள் பாம்பு பண்ணுறது, எல்லாத்தையும் தரமாட்டமாக்கி முடிச்சுட்டு வர்றது, அதான் அவர்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இதனை உக்கிரத்தை அதிகரித்தது, இதனுடைய பரப்பை அதிகரித்தது என்பதுதான் ஈரானுக்கு சிறந்ததாக இருந்து அதைத்தான் இப்போ அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக திரைக்கு மறைவில் இந்த ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற நாடுகளிடமிருந்து ட்ரம்ப் மீது ஒரு அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும். இதனை டீஎஸ்கலேட் பண்ண சொல்லி, அதுவும் நடக்காதுன்னு நிச்சயமாக கூற முடியாது. ஏன்னு சொன்னால் திரைக்கு பின்னால் ட்ரம்ப்புக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையில இவையெல்லாம் மிகப்பெரிய பணக்கார நாடுகளாகும். மிக பெருமளவுக்கு வளங்களை கொண்ட நிதி வளங்களை கொண்ட நாடுகளாகும். சவுதி அரேபியாக இருந்தாலும் பரவாயில்ல சரி, ஏனைய ஜிசிசி நாடுகளாக இருந்தாலும் சரி, பெருமளவுக்கு நிதி வச்சிருக்கிற நாடுகள். இவைக்கும் இடையில திரைமறையில் என்ன டீல்ஸ் இடம்பெறும் மட்டும் எங்களுக்கு இன்னும் தெரியாது. அப்படி டீல்ஸ் இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்படி டீல்ஸ் இடம்பெறுமாக இருந்து சொன்னால், இப்போ இன்றைக்கு நாங்கள் படுக்கைக்கு போகிறோம், நாளைக்கு மார்னிங் எழும்புற போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம், நாங்கள் வித்ட்ரா பண்ணுகின்றோம், நாங்கள் இதை முடிச்சிட்டோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுவாராக இருந்தால் நான் ஆச்சரியப்பட போவது இல்லை. ஆம், நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த யுத்தம் இன்று எல்லோருடைய கைகளையும் மீறி சென்று விட்டது. வரலாறு காணாத ஒரு பேரழிவை இந்த உலகம் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எல்லோரும் எச்சரிக்கின்றார்கள், அச்சப்படுகின்றார்கள். அது நடந்துவிடும். இல்லை, கட்டாயமாக அது இடம்பெறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான பெரிய அளவு சாத்தியம் இருக்கின்றது என்று தான் நாம் கூற வேண்டும். என்ன சொன்னால், யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிறகு எல்லோருக்குமே தங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதன் காரணமாக இந்த வித்ட்ரா பண்ணுறது, யுத்தத்தை நிறுத்திட்டு வித்ட்ரா பண்ணுறதுன்றது அவ்வளவு ஈஸியானதாக இருக்க போவதில்லை. அதன் காரணமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு அதனை எஸ்கலேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இப்போ இவர் சொல்லியிருக்கார், ட்ரம்ப் நினைச்சிருப்பார் 2 நாளில் அதை முடிச்சிடலாம்னு சொல்லி. இப்போ சொல்கிறார் இனித்தான் பெரிய தாக்குதல் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் எஸ்கலேஷனை தான் வெளிப்படுது. எஸ்கலேட் ஆகின்ற போது, யுத்தம் எஸ்கலேட் ஆகின்ற போது யார் என்ன தவற எங்கே செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பழைய வரலாற்றுக்கு போனீங்க என்று சொன்னால், கியூபாவில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த கியூபா பிரச்சனை ஏற்பட்ட போது, 60ஆம் ஆண்டுகள் ஆரம்ப பகுதியில் அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான உத்தரவு மாஸ்கோவிலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தும்படி. அதில் ஒரு அந்த 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 ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு ஆஃபீஸர் அந்த செயல்பாட்டில் ஈடுபடவில்லை. அதன் காரணமாக தான் 2வது பெரிய ஒரு அணு ஆயுத தாக்குதல் ஜப்பானுக்கு பிறகு இடம்பெறவில்லை என்று சொல்லலாம். ஆகவே யுத்தம் என்று வந்த பிறகு எங்கே சறுக்கும், எங்கே பிழை நடக்கும், எல்லாருடைய கண்ட்ரோலில் இருக்குமான்னு நிச்சயமாக கூற முடியாது. ஆகவே பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்படுவாக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது. அதுக்கு புறம்பாக இப்போவே எல்லாருமே சஃபர் பண்ண தொடங்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பாரிய ஒரு அனர்த்தம் வந்துதான் எல்லாருக்கும் பாதகம் ஏற்பட வேண்டும் என்று சொல்ல முடியாது. இப்போ பல யுத்தங்கள் மாதிரி ஆரம்பிக்கின்ற போது பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு லோ லெவல் இன்டென்சிட்டியோட நீண்ட காலத்துக்கு போவதற்கான ஒரு சாத்தியமும் கூட இருக்கும். ஈராக்கில் நடந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில லோ லெவல் இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட் நீண்ட காலத்துக்கு இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுது. அது இப்போ எல்லாருடையும் மிக பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ நான் நினைக்கிறேன், இவ்வளவு விரைவாக இந்த யுத்த பிரச்சனைக்குள்ள இலங்கை வரும் என்று நான் எதிர்பார்க்கல. இப்போ திடீரென்று பார்த்தா இலங்கை இது முக்கியமான பிரச்சனையாக மாற்றமடைந்து இருக்கின்றது. அமெரிக்காவில் செய்தி என்று பார்த்தால் இலங்கையினுடைய பேர் பல தடைகள் அடிபடுறதை நீங்கள் பார்க்க, அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இலங்கை அரசாங்கம் ஒரிஜினலாக ஆரம்பத்தில் நினைச்சிருப்பார்கள் இது மிக தூரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு யுத்தம், அதன் காரணமாக நாங்கள் பெருசாக அக்கறைப்பட வேண்டியதில்லை, நாங்கள் நியூட்ரலாக இருந்துட்டு போகலாம்னு சொல்லி. இப்போ இந்த யுத்தம் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ள நுழைஞ்சு ஸ்ரீலங்காவுடைய கடற்கரையில் நடந்திருக்கும் காரணமாக மிக நீண்ட காலத்துக்கு நடுநிலையாகவும் இதில் பெருசாக அக்கறை இல்லாமல் சமாதானமாக எல்லாம் செயல்படுங்கள்னு சொல்லி
அறிக்கையை விட்டுட்டு சும்மா இருக்க இயலாது. நீங்கள் அது இலங்கை அரசாங்கம் வந்து பாரதூரமான ஒரு சங்கடத்துக்கு இப்போ உள்ளாக்கி இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இன்னும் உள்ளாக்கும். இப்போ உள்ளூர் ரீதியாக அதுக்கு எதிராக விமர்சனங்கள் வருவதை நாங்கள் பல கடைசியாக பார்த்த ரஹ்மான் ஏதோ சொல்லியிருக்கின்றார். அந்த விதமான உள்ளூர் ரீதியாக அழுத்தம் வருவதற்கும் ஒரு சாத்தியம் இருக்கும். நான் அதோடு பார்த்த ஒரு விஷயம் வந்து விமால் வீரவான் செய்யும் இது தொடர்பில் அரசாங்கத்தை கண்டிக்கின்ற ஒரு விடயத்தை உள்ளூர் ரீதியான ஒரு பாதிப்பும் ஏற்படலாம், அழுத்தமும் ஏற்படலாம். சர்வதேச ரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்படும். நிச்சயமாக அமெரிக்காவிடமிருந்து அமெரிக்காவுக்கு உதவிகளை வழங்கும்படி. என்றால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இலங்கையில் அமெரிக்காவுடைய நலன்கள் பாரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது மிக நீண்ட காலமாகவே. இப்போ அந்த ஒரு அழுத்தம் வரும். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஈரானுடைய ஒரு நட்பு நாடாகும். மிக நீண்ட காலமாக நட்பில் இருக்கிற ஒரு நாடு. ஈரானுடைய வீழ்ச்சி இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக பாதமாக ஏற்படும் என்றால் பல ஏற்றுமதி பொருட்கள் ஈரானுக்கு தான் மெயினாக போகும். குறிப்பாக தேயிலை. இலங்கையுடைய பிரதானமான ஏற்றுமதிகளில் ஒன்றாகிய தேயிலை பிரதானமாக அனுப்பப்படுகின்ற நாடுகளில் ஒன்று ஈரான் ஆகும். அது யுத்தத்துக்குள்ளே போகிற போது அந்த வியாபாரம் குறைவடைவதற்கும் யுத்தம் இந்து சமுத்திரத்துக்குள் நுழைந்திருப்பதன் காரணமாக இலங்கையினுடைய உல்லாச பயணத்துறை பாதிப்படைவதற்கும் நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவை நான் சொல்றேன்னு சொன்னால் இந்த ஒரு கிழமைக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கை இவ்வளவு உக்கிரமாக வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கேன். இலங்கை இப்போது வந்துவிட்டது. அனுர்குமார திசாநாயக்க எடுத்திருக்கக்கூடிய முடிவை நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக அல்லது ராஜதந்திர ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? அவருடைய அணுகுமுறை சரியானதாக இருக்க போகின்றதா அல்லது ஒரு நெருக்கடி மிக்கதாக இருக்க போகிறது? எனக்கு தெரிந்த வகையில் இப்போ இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எல்லாரும் சமாதானமாக போக வேண்டும், உடனடியாக யுத்தத்தை முடிங்க என்றுதான். அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் யுத்தம் உக்கிரம் அடைகின்ற போது, எஸ்கலேட் ஆகின்ற போது இலங்கை மீதான அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்தியாவுமே கூட இப்போ இந்த பிரச்சனையில் பாரிய அளவுக்கு உள்நுழைந்து தான் காணப்படுகின்றது. 2 கோணங்கள்ல இருந்து அந்த பிரச்சனை காணப்படுகின்ற. ஒன்று, இந்த தாக்கப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து வந்ததன் காரணமாக இதை விட அதிகமான பாதுகாப்பை இந்தியா வழங்கியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக எதிர்காலத்தில் இந்திய தளங்களையும் இந்திய நலன்களையும் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அமெரிக்காவுக்கு ஏற்படலாம். அப்போது அமெரிக்காவுக்கு ஒன்று விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும், அல்லது ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய, சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம். அதுவும் இந்தியாவுக்கு ஒரு சங்கடமான நிலையை ஏற்படுத்தலாம். அதே போன்ற ஒரு சங்கடம் இலங்கைக்கும் ஏற்படும். அப்படி ஆரம்ப செயல்பாடு என்று பார்ப்பீங்களாக இருந்து சொன்னால் இலங்கை அரசாங்கம் பலவீனமான சிறிய ஒரு நாடு என்ற அடிப்படையில் இதைத்தான் செய்யலாம். சண்டை நிப்பாட்டுங்க, அமைதியாக நடந்து கொள்ளுங்கன்றது தான் செய்யலாம். அவருடைய பழைய கால வரலாறு எப்படி இருந்ததுன்றது, அதிலே ஒரு ஹிப்போக்ரசி இருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போதைக்கு இவர்கள் சரியாக தான் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த யுத்தம் நீண்டு செல்லுமாக இருந்தால், உக்கிரம் அதிகரிக்குமாக, இன்டென்சிட்டி அதிகரிக்குமாக இருந்தால் இலங்கைக்கு பாரதூரமான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அவருடைய செயல்பாடு விமர்சிக்கப்பட வேண்டும். இந்த கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் கூட்டுப்படை, அதாவது இந்தியாவின் கடற்படையின் கூட்டுப்படை பயிற்சிக்காக ஜனவரி 18 தொடக்கம் 25 வரை பல நாடுகளினுடைய கப்பல்கள் செல்லுகின்றது. அதில் ஈரானினுடைய 3 கப்பல்களும் சென்றதாக கூறப்படுகிறது. ஒரு கப்பல் தொடர்பான தகவல் தான் வெளியானது. அதன் பின்னர் இப்போது 3 என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய அணிவகுப்புக்காக அல்லது கூட்டுப்படை பயிற்சிக்காக சென்ற கப்பல் இப்படி ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டிலிருந்து வெளியாகி வந்தமை அல்லது வெளியாகி வந்த பின்னர் இந்தியா அது தொடர்பான கொண்டிருந்த அக்கறை என்பது எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியா பலவிதமான ஈரானுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகத்தான் ஆரம்ப தகவல்கள் கூறியிருக்கின்றன. இப்போ நான் கடைசியாக பார்த்த செய்திகளில் ஒன்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர் கூறியிருக்கின்ற இந்த அனர்த்தம் இடம்பெற்ற பிறகு இந்தியா இன்னும் எங்களை கான்டாக்ட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியாவுக்கு தான் வந்திருக்கிறார்கள், வர்ற வழியில் இது இடம்பெற்று விட்டது. அதுக்கு பிறகு அது தொடர்பில் இந்தியா எங்களை இன்னும் தொடர்பு கொள்ள இல்லைன்னு. ஸோ அதுவும் ஒரு பலவீனமான செயல்பாடாக பார்க்கப்படணும். அதுக்கு பிறப்பாக மோடி வெளித்தோற்றம் என்ற அடிப்படையில் இன்னும் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடன் இருக்கிற மாதிரி தான் தெரியுதே ஒழிய ஈரான் சார்பாக எதுவும் செய்ததாக எங்களுக்கு தெரியல. அதுவும் ஒரு முரண்பாடான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவும் ஈரானும் இந்த பிரிக்ஸ் என்கின்ற நிறுவனத்தில் முக்கியமான உறுப்பினர்கள், ஒரிஜினல் மெம்பர்ஸ். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்தியா
அமெரிக்காவுக்கு சமமாக ஈரானுக்கும் ஒரு நட்பு நாடு என்று தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இதுவரை இப்போ இந்த யுத்தம் தொடங்கி ஒரு காலத்தில் ஈரானுக்கு எதிராக பெருசாக எதுவும் செய்ததாக தெரியவில்லை. அது இந்தியாவுடைய உள்ளூர் அரசியல் என்று பார்க்கலாம். பிராந்திய ரீதியாகவும் இப்போ அந்த காலத்தில் இந்திய தென்னாசியாவுடைய வல்லரசு இந்தியா என்று தான் கூறப்பட்டது. இப்போ இலங்கையில் அவர்கள் 80ஆம் ஆண்டுகளில் 90ஆம் ஆண்டுகளில் தலையிட்டதற்கான முக்கிய காரணம் சொன்னால் நாங்கள் பிராந்திய ரீதியான வல்லரசு, இந்த பிராந்தியத்தில் என்ன இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் தான் கட்டுப்படுத்தோம், வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் அவர்கள் தலையிட்டு இருந்தார்கள். இப்போ அந்த கான்செப்டும் கூட கொஞ்சம் பலவீனம் அடைந்ததாக தெரிகின்றது. என்று சொன்னால் இப்போ தென்னாசிய பிராந்தியத்தில் இந்து சமுத்திரத்தில் பெரிய ஒரு இராணுவ தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, இந்தியாவுக்கு தெரியாமல் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அதே இந்தியாவுடைய இராணுவத்தினுடையும் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. இப்போ நான் கடைசியாக பார்த்த செய்திகளில் இந்திய பழைய இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கின்றார், இது எங்களுடைய பிராந்தியம் என்றபடியாக இதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது எங்களுடைய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். இப்போ அதை நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுடைய இன்னொரு பலவீனத்தை வெளிக்காட்டுகின்றது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்தியா பரதூரமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது, உள்ளூர் ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் சொல்லலாம். இப்போ அதை நீங்கள் வாஷிங்டன் டிசியிலிருந்து பார்ப்பீங்களான்னு சொன்னால் இந்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கும்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ஆதரவளிக்காத எல்லா நாடுகளுக்கு எதிராக பாரதூரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான சாத்தியம் தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பாவில் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு பிரதானமான நாடு தான் இதனை கண்டித்திருக்கிறார்கள், ஸ்பெயின். இப்போ அதற்கு எதிராக உடனடியாக அவர் நடவடிக்கைகளை அறிவித்திருந்தார். நாங்கள் வர்த்தகத்தை நிப்பாட்ட போகிறோம், நாங்கள் விரும்பினா நாங்கள் உங்களோட தளத்தை பாதிப்போம், அதை பயன்படுத்துவோம், அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியும் என்ற விதமான செயல்பாடு. அதே விதமான அணுகுமுறை தான் இந்தியாவுக்கும் இருக்கும். இப்போ இந்த யுத்தம் விஸ்திரமடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொன்னால் ஹோமுஸ் ஸ்ட்ரெயிட் இந்து சமுத்திரத்திலிருந்து பெரிய தூரத்தில் இல்லை. அதுக்கப்புறமாக அமெரிக்காவுடைய தளம் ஒன்று காணப்படுகின்ற இந்த சமுத்திரத்தில் டியாகோ கார்சியா அதில் அமெரிக்கா இராணுவம் இருக்கின்றது. இப்போ அவர்கள் அந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த யுத்தத்துக்காக, ஈரானுக்கு எதிராக. இப்போ மற்ற பக்கத்தில் இருந்து ஈரான் தாக்குகின்ற போது இந்த பக்கத்தில் இருந்து தாக்குவதற்கான ஒரு தளத்தை அது வழங்கும். அப்படி வருகின்ற போது இந்தியா இந்த யுத்தத்துக்குள்ளே வர வேண்டிய முக்கியமான ஒரு அவசியமும் அழுத்தமும் காணப்படுங்க. அந்த நிலையில் இந்தியா என்ன செய்வார்கள் என்ற ஒரு இருக்கின்ற இப்போ நிலையில் அவர் கொஞ்சம் அமெரிக்கா இஸ்ரேல் சார்பாக இருப்பதாகத்தான் தோன்றுகின்றது. இலங்கையுமே கூட உள்ளார்ந்த ரீதியாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சார்பாகத்தான் இருப்பதற்கான உள்ளார்ந்த இயல்பை இருக்கின்ற நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர் நடுநிலையை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நினைக்குமா அதுதான் பெஸ்டான அப்ரோச்சாக இருக்கும். ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக அவர்கள் திரைக்கு மறைவில் அமெரிக்காவுக்கு சார்பாகத்தான் இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போது கூறியதன் அடிப்படையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்காவால் ஒரு நீர்மூழ்கி கப்பலுடான தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய போர்க்கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் பயணித்த கப்பல் தான் இந்த தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் விபத்து என்று கூறுகின்ற போது எதுவுமே இந்திய தரப்பாலோ அல்லது இந்திய புலனாய்வு கட்டமைப்பாலோ அல்லது இந்திய கடற்படையினராலோ வெளிப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னர் அதனை உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா அறிவித்த பின்னர் தான் எல்லா விடயங்களும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவால் தன்னுடைய கடற்பரப்புக்கு அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று பொய் கூறியதா அல்லது இந்த விடயத்திலே அமெரிக்காவின் அறிவுறுத்தல்கள் அல்லது அமெரிக்காவின் அறிவிப்புக்காக இந்தியா காத்திருந்ததா? இது இது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். இது அனர்த்தம் அல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் கூறினால் நாங்கள் திட்டமிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது ஒரு யுத்தத்தின் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்பட வேண்டும். இப்போ இந்த விடயம் தாக்கப்பட போகின்றது என்கின்ற விடயம் இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை பலமாக இருந்தால் அலர்ட்டாக இருந்திருக்குமாறு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியாமல் இருந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், உலகில் பெரிய இராணுவங்களில் ஒன்று, அவர்களுடைய புலனாய்வுத்துறையும் பலமான ஒரு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தாக்குதல் அவர்கள் தெரியாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியம் குறைவாகத்தான் இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் இந்த விடயத்தில் மௌனமாக இருந்தார்கள் என்று தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அது வெறும் ஊகம் மட்டும்தான். இதில் மறைமுகமாக திரைக்கு பின்னடியில் இந்தியா அமெரிக்காவுடன் சேர்ந்து வேலை செய்ததா இல்லையா என்ற விடயம் தொடர்பில் நிச்சயமான ஆதாரங்கள் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கின்ற போது நீங்க அப்படிதான்
நீங்கள் கூறுகின்ற அந்த லொஜிக்கில் இன்னும் ஒரு முரண் இருக்கின்றது. விசாகப்பட்டினத்திலிருந்து இந்த கப்பல் அங்கிருந்து புறப்படுகின்றது. புறப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இந்திய பெருங்கடல் எல்லைக்கு வருகின்ற போது தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அது இலங்கை கடல் மைலுக்கு அப்பால் என்றுதான் அது கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் இடம்பெற்ற கப்பல் என்பது, அந்த தாக்குதலுக்குள்ளான கப்பல் என்பது ஈரானினுடைய அதிசக்தி வாய்ந்த ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கருவி அந்த கப்பலாக இருக்கின்றது. அந்த கப்பலுக்கு இந்த தாக்குதல் வருகின்ற அந்த விடயம் அது அதனால் அறியக்கூடியதாக இருந்திருக்கும். அவ்வாறு அறியக்கூடிய தகவல் கிடைத்திருக்குமாக இருந்தால் அது உடனடியாக தான் புறப்பட்ட அங்க விசாகப்பட்டினம் கடற்படை தளத்துக்குத்தான் அதனுடைய தகவல் பரிமாறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையே? அது வந்து நீங்க ஒரு ராணுவ ஆய்வாளர் தான் அதை கேட்கணும். நீங்க அப்படியே இந்திய பெருங்கடலுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு தெரியாமல் பாரதூரமான பெரிய ஒரு தாக்குதலை இந்தியாவுடைய பிராந்தியத்தில் கொண்டிருக்கின்றது. அது இந்தியாவுடைய ஒன்று அது வந்து இந்தியாவுடைய புலனாய்வு துறையினுடைய இராணுவ கட்டமைப்புடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. அப்படி இல்லாமல் இருக்கிறதாக இருந்தால் இந்தியாவுக்கு தெரிந்திருந்து இது பற்றி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்றுதான் பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவது கப்பல் இலங்கைக்குள் அண்மிக்கின்ற போது இலங்கை கொழும்பு துறைமுகத்துக்குள் அந்த கப்பலை அனுமதிக்க வேண்டாம், ஏனென்றால் இது ஒரு அனர்த்தத்தோடு தொடர்பான நாட்டினுடைய கப்பல். எனவே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய வருகை தந்திருக்கக்கூடியவர்களை இறக்கிவிட்டு அந்த கப்பலை திருகோணமலை நோக்கி நகர்த்தும்படியாக கூறப்பட அந்த கப்பல் நீண்ட நேரம் இலங்கையினுடைய அறிவுறுத்தலுக்காக கடற்பகுதியிலே மையம் கொண்டிருக்கின்றது. விமல் வீரவன்ச கூறுகின்றார், அமெரிக்காவினுடைய அழுத்தம் தான் இந்த கப்பல் திருகோணமலைக்கு நகர்த்தப்பட்டது, கொழும்பு துறைமுகத்துக்கு நகர்த்தப்படாமல் என்று விமல் வீரவன்ச வெளிப்படையாக கூறுகின்றார். அமெரிக்க தூதரகத்தோடு ஏதோ ஒரு உரையாடல் இடம்பெற்றதையும் அவர் அடித்து கூறுகின்றார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நீங்கள் வந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அதனை கொண்டு வந்து தாக்குதல் இடம்பெற்றிருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு பாரதூரமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக அது திருகோணமலைக்கு அனுப்பப்படுவதற்கான ஒரு முயற்சி இலங்கைக்கு தெரிந்தோ தெரியாமலோ முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். அது உண்மையில பின்னணியில் இடம்பெற்றுன்னு சொல்லி விமல் வீரவன்சைக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இனித்தான் அது தொடர்பான செய்திகள் வர வேண்டும். மற்றது விமல் வீரவன்ச சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், விமல் வீரவன்சத்துடைய அரசியல், அவருடைய பழைய காலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி தங்களுக்கு ஏற்ற மாதிரி உண்மைகளை திரித்து கூறுவார்கள் என்றது விமர்சனம் பேர் போன ஒரு அரசியல். எல்லாத்தையும் நம்ப வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நாங்கள் செய்திகள் வெளியே வர பொறுத்தது பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை பற்றின ஒரு முடிவுக்கு வரலாம். விமல் வீரவன்சன் சொன்னதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈரான் கப்பல் தாக்குதலுக்குள்ளாவதற்கு முன்னர் நீங்கள் நினைக்கின்றீர்களா ஈரான் கப்பல் விவகாரம் அல்லது இந்த பயணம் தொடர்பில் சீனாவோடு ஈரான் ஏதாவது ஒரு உரையாடலை ஆரம்பிக்காமல் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் கப்பலை நகர்த்தி இருக்கும்? அவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெற்றது அல்லது தாக்குதல் திறன் ஒன்று தன்னால் உணரப்பட்ட பின்னர் அதன் வழிநடத்துகின்ற அல்லது அடுத்த டிரெக்ஷனை நோக்கி நகர்த்துகின்ற விடயத்திலும் சீனா வழிகாட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இராணுவ விமர்சனங்கள் எழுதுகிறவர்கள் இந்த விடயத்தில் யூகிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக இது தொடர்பாக எதிர்காலத்தில் எங்களுக்கு சொல்வார். இப்போ தான் இருக்கிறபடி எங்களுக்கு நிச்சயமாக இப்போ தெரிந்த அளவுக்கு நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அதை வச்சுக்கொண்டு பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலை ஈரான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி. எதிர்பாராத ஒரு தாக்குதலாக தான் ஈரானுக்கு இருந்தது என்ற மாதிரியான தோற்றம் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதை அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளரும் கூட அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டில் கூறியிருந்தார். அவர் நினைச்சிருந்தார், நாங்கள் சர்வதேச வாட்டர் சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டரில் இருக்கிறபடியாக எங்களை தாக்க மாட்டார்கள் இந்த கப்பலில் இருந்தவர்கள் நினைச்சார்கள். ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் தாக்குவோம்னு சொல்லுங்க. அதன் காரணமாக தான் அவர் சொல்ல இனி இந்த ரூல்ஸை பற்றி நாங்கள் பெருசாக அக்கறைப்பட போகிறது இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு விஷயம் ஈரானுமே கூட இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லைன்னு சொன்னால் கவனம் இருந்தது மத்திய கிழக்கில் தான். இந்த தாக்குதல் இடம்பெறும் வரை இந்து சமுத்திரம் பற்றி யாரும் பெருசாக அக்கறை எடுத்திருக்க இல்லை. எதிர்பார்த்திருக்காமல் இருப்பதற்கு நிறைய சாத்தியம் இருக்கின்றது. அதுவும் எதிர்காலத்தில் எங்களுக்கு தெரியும். இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் இதனோடு முடிந்துவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இதனை கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இதனோடு ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டுவிடும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கின்ற போக்கு என்பது இது இந்த யுத்தமே எஸ்கலேட் ஆகி போகிறதுக்கான ஒரு போக்கு தான் இப்போதைக்கு காணப்படுகின்றது. ஆகவே பெருமளவுக்கு
எஸ்கலேட் ஆகி மேலும் உக்கிரமடைந்து செல்வதற்கான ஒரு சாத்தியம்தான் இருக்கும். அமெரிக்கா இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் திருவோணமலை துறைமுகம், பலாலி விமான நிலையம் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இந்த யுத்தத்தை காரணம் காட்டி இப்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வைத்து? என்றால் கடந்த காலங்களிலும் அமெரிக்க படைகள் இலங்கை சென்று வந்திருந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் இந்த யுத்த கால பகுதியில் இலங்கைக்குள் சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த என்பிபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முதல்ல ஒரு 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கான தீவிரமான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது. சோஃபா என்கின்ற ஒரு அக்ரிமெண்ட் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார்கள். பிறகு எம்சிசி என்கின்ற இன்னொரு விடயம் கொண்டு வரப்பட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளூர் ரீதியாக பாரதூரமான எதிர்ப்பு கிளம்பியிருந்ததுன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்துக்கு இலங்கையில் அந்த அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் பாரதூரமான உரிமைகளை வழங்கிவிடும் என்பதன் காரணமாக உள்ளூர் ரீதியாக பாரதூரமான ஒரு எதிர்ப்பு அதற்கு காணப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அந்த ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டிருந்தன. இப்பொழுது ஏற்பட்டிருக்க யுத்த நிலைமையை ஒரு எக்ஸ்கியூஸாக, ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தன்னுடைய இராணுவ நிலைப்பாட்டை இலங்கையில் உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்ல வேண்டும். ஏனெனில் இப்போ சீனா மிக பாரதூரமான அளவில் ஈரானுக்கு உதவி செய்யுமாக இருந்தால் சீனாவை எதிர்நாடாகத்தான் அமெரிக்கா பார்க்க தொடங்குவார்கள். அப்படி பார்க்கின்ற போது சீனாவுடைய நலன்களை தகர்ப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்குமான ஒரு தேவை இருக்கும். அதில் முக்கியமானது திருகோணமலை துறைமுகம் என்று சொன்னால் மத்திய கிழக்கிலிருந்து, குறிப்பாக ஈரானிலிருந்து ஆசியாவுக்கு அல்லது சீனாவுக்கு செல்லுகின்ற எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் இலங்கை கூடாகத்தான் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது திருகோணமலையும் கொழும்பும் முக்கியமான துறைமுகங்களாக, நிலைகளாக இருக்கும். காலியும் கூட அப்படி இருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது சீனாவுடைய நிலையை பலவீனப்படுத்துவதற்காக இலங்கைக்குள் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை, செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதற்கான சாத்தியம் நிறைய இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ராஜதந்திரங்கள் மற்றும் பல்வேறுபட்ட விவகாரங்கள் தொடர்பான மிக முக்கியமான, மிக எல்லோராலும் அறியப்பட வேண்டிய, பலரும் கேட்டிருந்தார்கள், நீங்கள் பேராசிரியர் கீத்த பொன்வலன் அவர்களோடு ஒரு செவ்வி காண வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் நீங்களும் நிறைவான பல தகவல்களை பல சிரமத்தின் மத்தியிலும் ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரை மறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.